அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. எதுவுமே இருக்கீங்க. ரொம்ப அழகான வசனம், எனக்கு பிடிச்சமான வசனம். அதில் சொல்லுது, முதல் லைன் படிக்க ஆதியாகமம் 12:2 முதல் படி. தூங்குறோம் நல்லா விடி பாருங்க. அவர் மாதிரி கம்பெனிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நல்ல வசனத்தை கரெக்டாக கேட்கணும். போதும். இதில் ஆபிரகாமுக்கு பேரை மாத்துறாரா? உங்கள் பேர் மாறிச்சா? மாறிச்சு மட்டும் போய் பேசிடாதீங்க. படிங்க 17:5 படிங்க. 17:5 படிங்க. 17ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்கள் ஞானஸ்தான பேர் தெரியும்? ஒரு ரமா என்னை பார்த்து கேடுச்சு, பாஸ்டர் பேர் வச்சுக்கல உங்களுக்கு தெரியல. நான் 1000 பேர் வைக்கிறேன், ஒரே பேரை 100 பேருக்கு வைக்கிறேன். எந்த சாராலும் எனக்கு தெரியும், உனக்கே தெரியல. உன் பேர் என்ன தெரியுமா? ஞானஸ்தான பேர் என்னம்மா? சிந்தியாவா? சிச்சினாவா? கிறிஸ்டினா? பாவா. இப்போதான் ஃபஸ்ட்டாக கேள்விப்படுறாரு. யாரும் அவங்க பேரை சொல்கிறது இல்லை. அவங்களுக்கு அவங்க பேர் நாமம் இல்லை. கர்த்தர் எல்லாருக்கும் அவரால் வழங்கப்படுகிற புது பேர். ஆபிராம கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஆபிரகாம் ஒரு HA சேர்த்துக்கிறார். எல்லாமே கரெக்ட் தான். ABRAHAMHA அப்படின்ற வார்த்தையை சேர்த்துறார். அப்போது அது ஒரு பெரிய மாற்றம் வருது. என்ன பார்க்கணும், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஆபிராம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவன் எக்ஸால்டட் ஃபாதர், சிறந்த உயர்ந்த தகப்பன் அப்படி பேர் இருக்கிறாங்க. அபிராமி என்ற வார்த்தைக்கு என்ன பேரா? எக்ஸால்டட் ஃபாதர், உயர்ந்திருக்கிற தகப்பன். ஆமென். இப்போ அந்த உயர்ந்திருக்கிற தகப்பனை மாத்திர கேன்சல் பண்றாரு. ஆர்டர் கேன்சல் பண்ணி எப்படி மாத்துறாரு? ஜாதிகளுக்கு தகப்பன், நேஷனல், இந்த உலகத்துக்கு தகப்பனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீ இந்த ஊருக்கு, உன் சொந்தத்துக்கு, பந்தத்துக்கு மட்டும் நீ உயர்ந்தவன் அல்ல, நீ உலகத்துக்கே உயர்ந்தவன் தேவனை மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் மாத்திரல, உங்களுக்கு அவருடைய வாக்கை புரிய வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மட்டும் ராணியாக இருக்குமோ ஊருக்கே ராணியாக நினைக்கிறீங்களா? வீட்டுக்கு மட்டும் ராஜாவா ஊருக்கே ராஜாவா? அப்படிதாங்க அர்த்தம். எக்ஸாக்டா நீ வீட்டுக்கு மட்டும் இல்லை, கர்த்தர் இந்த ஊருக்கே உன்னை மாற்ற விரும்புகிறார். அப்போ ஊருக்கே நம்ம மாறணும்னா ஊர் புத்தி மாறணும். மாறாதா? ஊர் புத்தியா? உடையர்களில் ஒருத்தன் வந்து ஒரு பைக்கில் இஷ்டம், 2 பேரும் மோதினே இருக்கிறாங்க. அவங்க நான் யார் தெரியுமா? நான் எந்த ஊர் தெரியுமா? நான் ஒடியார் கோயில். போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கிறீங்க. மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஃபஸ்ட் லிஸ்ட்டு, அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் பத்திரிபேட் தான் ஃபஸ்ட்டில் நிற்கும். போயிருக்கீங்களா? அது அவ்வளோ தங்கமான ஊர் இது. ஆனால் அந்தளவுக்கு நம்ம ஒருத்தலாம் கிடையாதுங்க. அவன் போலீஸ்காரருக்கு தெரியல. நம்ம அந்தளவுக்கு ஒருத்தர் ரவுடிகள்லாம் யாருமே கிடையாது. அது அந்த காலத்துக்கு என்னமோ அவன் அந்த லிஸ்ட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இதே ஊரில் கர்த்தர் நீதிமானை பெருக பண்ணியிருக்கிறார், ஊழியக்காரர்களை பெருக பண்ணியிருக்கிறார். எந்த ஊரில், எந்த பட்டணத்திலே சாமம் அந்த இடத்தை மாற்றுறார். கர்த்தர் நம்ம எப்படி மாற்ற விரும்புகிறார்? இந்த ஊருக்குரிய அடையாளம் இல்லை, அவன் உலகத்துக்குரிய அடையாளமாக கர்த்தர் மாற்றுகிறார். எக்ஸால்டட் ஃபாதரை எப்படி மாற்ற? நேஷனல் ஃபாதராக மாற்றுறார். ஜாதிகளுக்கு தகப்பனை மாற்றுகிறார். ஆனால் சொல்கிறேன், நீங்களாம் இந்த ஊரில் நிற்கக்கூடாது, பறந்து போகணும், உன்னதத்துக்கு போகணும், ஆசீர்வாதத்துக்கு போகணும். இதுக்கு தான் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நமக்கு சில ஊர் புத்திலாம் இருக்குல்ல. எந்த ஊரில் பொண்ணு காட்ட போகிறீங்க? ஒருத்தர் தாங்களில் போய் நான் ஒரு பொண்ணை காட்டின உடனே மாப்பிள்ளை காட்டினேன். எந்த ஊருன்னு கேட்டதுக்கு மேல்மாநகர் என்ன, எல்லாத்தையும் படிச்சுட்டு பையன் நல்லா தான் இருக்கான், நல்லா தான் வேலை செய்கிறான், மேல்மாநகர்லாம் வானான்னா. ஏன்னு கேட்டேன். அந்த ஊர் பசங்க நல்லா இருக்கணுண்ணே, ரவுடி பசங்க இருப்பாங்க, சண்டைக்காரர் இருப்பாங்க. நாங்கள் உங்கள் ஊர் என்னான்னு கேட்டேன். எங்கள் ஊர் தாங்கள், உங்கள் ஊருக்கு நல்ல பேரான்னு கேட்டேன். அல்லேலூயா. ஐயா, ஊருக்கு இல்லைங்க, அந்த ஊரில் இருக்கிற எவனா அவனை அழைத்து வந்து கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்துகிறார். ஆமாவா இல்லையா? இந்த ஊரில் தான் கர்த்தர் என்ன ரட்சித்தா, இதே ஊரில் தான் ரட்சித்தார். என் ஊரில் ரட்சிக்கிறையா? எந்த ஊரில், எந்த ஜாதி, எந்த மதத்தில் பிறக்கறல, இயேசுடைய அழைத்தார்னா அந்த ஊருக்கே முன்னாலே கர்த்தர் பெருமையை தருவான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அங்கே நிறைய பேருக்கு அந்த ஊரை வச்சோ, ஜாதியை வச்சோ, மதத்தை வச்சோ, சில எந்த ஊர்லங்க பொண்ணு எடுக்க போகிறீங்க, அது அந்த குடும்பம். ஐயோ சரியான காக்கா குடும்பம். அது என்ன குடும்பம்? காக்கானா
ஒரு சண்டையில் வரக்கூடிய பிலி 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 வந்துடும். காக்கா மாதிரி கத்த, காக்கா குடும்பம் அது, ஐயோ மோசமான குடும்பம், சண்டை குடும்பம், அதுவா பஜாரி குடும்பம், அதுவா சரியான ஊடுகொளுத்தி. யாருக்கா பைபிள் வசனகுதா? துர்மார்க்கன் பட்டணத்திலே தீ கொளுத்துகிறான். நம்ம ஊடுகொளுத்தி இந்த பேரெல்லாம் மாற்ற தான் இயேசு நம்ம அழைச்சா. ஆமாவா இல்லையா? ஏய், உன்னை ஆபிரகாம்ன்றானா, நான் உன் பேரை மாத்துறேன். சண்டைக்காரன்றானா, கோவக்காரன்றானா, பொல்லாதவன்றானா, சோம்பேறின்றானா, நான் உன் பேரை மாற்றி ஜாதிகளுக்கு தகப்பனாக வைக்க போகிறேன். இந்த மாதத்திலே மெதுவாக உங்கள் குணத்திலே கர்த்தர் மாற்றத்தை தருவார். நம்பரெல்லாம் கையை தட்டுங்க. உங்கள் குணத்திலே மாற்ற தருவார். கோவக்காரன், சண்டைக்காரன், கீழ்ப்படியாத, முரட்டாட்டவன் என்ற அடையாளத்தை மாற்றி கர்த்தர் ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வைப்பார். நீ கூட உன்னை காட்டுவதில்லை, சும்மாவே சீன்லாம் காட்டுவதில்ல. இல்லை, நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுவேன். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறார், ரொம்ப எனக்கு பிடிச்சமான 4 பாயிண்ட்டு. அவனை ஆசீர்வதித்தாரான். நீங்கள் ஆசீர்வாதமாக வேணாவா? நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமே வேணாவா? சொல்லுங்களேன், ஆசீர்வாதமாக இருக்கணும் வேணாமா? சங்கீதம் 1 சொல்லு 3 சொல்லு, அவன் செய்வதில் வாய்க்குமா வேணாவா? நீ கை தர்ற தங்கத்தை மேலே கையை வச்ச கூடாதுன்னா இருமா பித்தளையா கருகி போகணும். ஆமாவா இல்லையா? ஒரு 4 ஆமே எடுத்து பாருங்க. நம்ம தங்கரத்தில் வச்சா கூட தங்கமா மாறணும். மாறமா சொல்லு. இந்த கை சொல்லு, இந்த கை நாட்டின் நம்பிக்கை. ஆவே, இந்த கை தொடுவதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நம்புங்க. இவர் ஐயா வியாபாரம் பண்ணுறாரு, கேளு. அவர் மண்டியில் அது இருக்கானா தெரில. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் ராமாயா இட்லி விற்கும். இந்த போண்டா அது என்ன உண்டை, அது அரிசி உண்டை, தேங்காயெல்லாம் தூவி கொடுப்பாங்க. அங்கே போனால் நம்மளே நிறா அப்படின்னுவாங்க. ஐயா அவர் சீக்கிரம் போனோம், இது கொடுங்க ஐயா. இரு அதில் ராசியான கை வரும். நம்ம கையில் துட்டு வாங்கி அது கை போடி பண்ணணும். ஏன்னா நம்ம கைனா கை புருக்கை. இந்த கையை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மனுஷன் தான் ஆசீர்வதிக்கிறார். உன்னை பார்த்தாலும் எதிர்த்து திருப்பிக்கிறானா, ஐயோ அது மூஞ்சில் போய் சொல்கிறாங்களா, அது நம்மகிட்டே சொல்லுவாங்க. இன்னைக்கு சம்மடி வாங்கினேன், யார் மூஞ்சில் மூச்சனோன்னு தெரியலன்ட்டு நம்மளுக்கு ஒரு சூசகமா. நான் நினைக்கிறேன் உன் மூஞ்சில் தான் முழிச்சிருப்பணும். ஆவே அல்லேலூயா. இந்த மூஞ்சியை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறா. அல்லேலூயா. என்ன பாருமா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் வேணாவா? சில மூஞ்சி நல்ல மேக்கப் லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்கோம், ஆனால் அம்பூட்டம் பார்த்தா சூனியக்காரி மாதிரியே இருக்கும். பார்த்தா எப்படி இருக்கும்? சூனியக்காரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டையோ, துக்கப்பட்டையோ, அசிங்கப்பட்டையோ, இந்த மூஞ்சியை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவான். அல்லேலூயா. ஒரு நாள் உன்னை தள்ளி நமக்கு புறமாக்கடவங்க தூர போட்டாங்கன்னா, வாமா நாக்கா வரவே மாட்டேன், என்ன பார்க்கவே முடியல சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தரை மாற்றுவா. கையை தட்டு. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். தேவன் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவா. எங்களுக்கும் சொல்லு, எங்களுக்கும் காலம் உண்டு. காலம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தா வாழ வைப்போம். நமக்கு ஒரு காலம் இருக்கா? நான் சினிமா பாட்டை பாடினுக்கிற அது பாரு, பாட்டு பாடி. நமக்கு ஒரு காலம் இருக்கா? நம்ம ஒரு காலம் இருக்கா? ஒரு நேரம் இருக்கா? எப்படா நம்மளை தள்ளினாலும் ஓடினானோ ஒதுக்கினானோ ஒரு காலம் ஒரு கர்த்தர் நம்மை தேடி வரும்படியாக செய்வா. இந்த காலம் அந்த காலம் தான், அந்த காலம் இந்த காலம் தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமே. அது என் பொண்ணு பின்னாடி உட்காந்து பாரு, சௌமியா கரைச்சி கூத்துனாளுங்க, திட்டினாளுங்க. நாத்தனாரில் காத்தனாரில் பாத்தனாரில் கத்துனாங்க. காலம் வந்துச்சா? வா என் வீட்டு மருமகளே, வா மருமகளே, வா. மாத்தினாரா கர்த்தர்? மாத்தினாரா? அமுலு மாத்தினாரா? அழுகையை மாத்தினாரா? புலம்பல மாத்தினாரா? கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அழுகையும் புலம்பலையும் மாற்றுகிற அற்புதம் செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கணும். உங்களை பார்த்தாலே ஒரு கெத்தாக இருக்கணும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் எங்கே இருந்தாலும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கல, அவனை சார்ந்தவர்கள்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீங்கள் தொழிலாம் நீ ஒரு வீட்டில் போய் உட்கார கொஞ்ச நேரம் பேசுகிற, அந்த வீட்டுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ ஒரு ஆலோசனை ஆசீர்வாதமாக இருப்ப. அல்லேலூயா. ஏனென்றால் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமே. இன்னைக்கு முடிவு பண்ண, நான் என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சமுதாயத்துக்கு, என் ஊருக்கு, என் தேசத்துக்கு நான் ஆசீர்வாதம். கையை தட்டுங்க. நல்ல கையை தட்டு, நல்ல கையை தட்டு. கையை தட்டினா தொட்டு பார்க்குற கையை தட்டு. உன்னை என்னையும் தேவன் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வைத்திருக்கிறார். எந்த மூஞ்சி நம்மளை பார்த்து சுழிச்சுது, ஐயோ இவனா இவளா, ஐயோ சரியான தண்டு பேச்சரி, அம்மா நிறுத்து இருந்து என்னண்ணா அது போதும், சரியான ஊடு கொளுத்து 1க்கு 2 சொல்லிடும். கர்த்தர் இந்த பேரை மாற்றுவா.
ஒருவேளை நம்ம அப்படி பிறந்திருக்கலாம், அப்படி வளர்ந்துருக்கலாம், அப்படி மாறிருக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமாக நம்மளை மாற்றிருக்கிறார், ஜாதிகளின் தகப்பனாக மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ராசியில் அவன் என் சொல்கிறேன் ராசி அது அப்படி. ஆமே ராசியோ ஓசியோ ஆமே ஒரு நாள் பிஸி. சொல்லு கையை தட்டு, சொல்லு ஒரு நாள் பிஸி. நல்ல கையை தட்டு. உன் ஃபோனு பிஸி, உன் டைம் பிஸி, உனக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காத அளவுக்கு கர்த்தர் உன்னை பிஸியா மாற்றுவா. எப்போ தெரியுமா? உன் ராசியை நீ சொல்ல அந்த ராசியை கர்த்தர் மாற்றுவா. ஹல்லேலூயா. உன் பேரை நான் தோற்க தண்ணி தோற்க உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். மாறணுமா வேணாவா? மாறணுமா? எத்தனை பேர் நான் ஆசிரியமாக இருக்கணும்? நான் போய் நின்ன இடம் அப்படி எரிஞ்சு போயிடணும். நான் போய் நிற்கிற இடம் கருகிடணும். சிலலாம் அதெல்லாம் இருப்போம் ஆள் வந்தாலே பதனி தான். நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதம், நீ தொடுதெல்லாம் ஆசீர்வாதம். அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன். நான் அந்த ரிவர்ஸ்ல சொல்கிறேன். ஆபிரகாம் முதல் ஜெபிக்கிறவனா இருந்தோம். ஆமாவா? யாரும் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? பச்சையாக புழுவோம் பாரு, அப்படியே அப்படி மனசாட்சியில் என் விசுவாசி ஜெபிக்கிற விசுவாசியாக இருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாறணும், ஜெப வீரர்களாய் மாறணும். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அவன் முதல் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறான், இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே இந்த பிள்ளைய விட்றாத ஜெபிக்கிறான். கர்த்தர் இவனையும் ஆசைப்பேன், உன் கர்ப்ப கனியை தருவேன். இப்போ பேர் கொடு, குழந்தைய பிறக்கலைங்க, அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடு. உங்கள் வாழ்க்கை நடக்காத அற்புதம், ஜெபிக்கிறவனுக்கு நடக்காத அற்புதம். கையை தட்டு. ஆமென். 2வது ஆதியாகமம் கவனி. ஹலோ அக்கா கவனி. ஆதியாகமம் அங்கே 18:22 படிக்கும் போது அவன் தேசத்துக்காக ஜெபிக்கிறவன் தான். எப்படி இருந்தாங்க சொல்லு? எப்படிக்காக ஜெபிக்கிறவன் தான்? எதுக்காக ஜெபிக்கிறவன் தான்? 5 நீதிமான் 10 எத்தனை தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா கேரளா பாருங்கள், உலகநாடுகளை பாருங்கள், செத்துருக்கான், நல்ல சோக்கா நேக்கா உட்காந்துக்கிற. கர்த்தர் யாரெல்லாம் தேசத்துக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 3வது அபிமெலேக்குக்காக ஜெபிக்கிறான். நீங்கள் அபிமெலேக்கு அவன் முன்னெடுத்து ஓட்டான் 20ஆம் அதிகாரத்தில் முன்னெடு கூட்டு போயிட்டான். 1 வருஷம் 2 வருஷம் 8 வருஷம் தெரியல. அபிமெலேக்குடைய வம்சங்களையே கர்த்தர் மலடா மாத்துறாரு. அவனுக்கு அது புரியல. அவன் ஆபிரகாம் அங்கே பேசினே இருக்கும்போது சாராட்டு பேசி எட்டி பார்க்குறேன். டே என்னடா அது பொண்டாட்டி அக்கா தங்கச்சின்னா இப்படி விளையாட்டுனுங்கிறானே. அவன் கூப்பிட்டு பேசினான். இல்லைங்க என் பொண்டாட்டி தான். இந்த ஊரில் என்ன இல்லை, கடவுள் பயம் இல்லை கவனி, அதனால தான் கூப்பிடுமாடு. சரி பரவாயில்ல. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அபிமெலேக்கு சொல்கிறாரு, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, அவன் என் ஊழியக்காரன், அவன் உனக்கு ஜெபம் பண்ணுவான், உன் குடும்ப சாபெல்லாம் மாறும். சொல்லலேலூயா. உங்கள் ஊர் உலகம் வீடு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். நீ ஜெபித்தா வானம் திறக்கும், நீ ஜெபித்தா அற்புதம் நடக்கும். ஆபிரகாம் எதிரிகளுக்கும் ஜெபித்தான், துரோகம் செய்தலுக்கும் ஜெபித்தான். அதனால தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். முதல் ஜெபம் பிள்ளைகளுக்காக ஜெபித்தான், குடும்பத்துக்காக ஜெபித்தான், 2 தேசத்துக்காக ஜெபித்தான், தன் எதிரிகளுக்கும் ஜெபித்தான். ஆபிரகாம் கவனி, அவன் ஜெப வீரனாக காட்சியளிக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். 2வது ஆபிரகாம் பற்றி பார்க்கும்போது இந்த 12ஆம் அதிகாரத்தில் 3 புருஷர்கள் போயிட்டே இருக்கிறாங்க. அவனை வாலண்டரியாக கூப்பிடுறான். இதுவே தானம் தர்மம்லாம் பண்ணுறீங்க, உதவி சிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லவங்க சொல்லுங்கள், பார்த்து ரொம்ப நல்லவங்க சொல்லு. தமிழ் டான்ஸ் ஆடுறேன் கொஞ்சம் சொல்லு, ரொம்ப நல்லவங்க சொல்லு. இந்த பைத்தியத்துக்கிட்ட போய் சொல்கிற மாதிரி சொல்லு, செவிடு சொல்லு, ரொம்ப நல்லவங்க. எச்ச கையிலே காக்கா ஓட்டாது, எல்லாம் ஃப்ரிட்ஜிலே டம்ப் பண்ணி என்ன கையில் எல்லாம் பீச்சங்காயில் தான் ஓட்டம். இது மாதிரி தான் எச்சக்கை, சோற்றுன்ற கை. ஏன்னா சோறு சிந்திருமோன்னு. தான தர்மங்கள் கிறிஸ்துக்குள்ள இல்லை, சேவை பண்ண கிறிஸ்துக்குள்ள இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவன் சும்மா போகிற ஆளை கூட்டு வந்து தண்ணி கொடுத்து, ஆமாவா வீட்டில் ஆபிரகாம் சாரால் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு கரண்ட் போச்சு, ஏசி ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வெளியே வந்து என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு மரத்துக்கு வேணும் ஏசி இருந்தால் தலையாட்டி போகிறான். எங்கே ஏசி அங்கே இருந்துச்சு? வெயில் காலம் அது, வேறு வழியில் மரத்தில் உட்காந்துருக்கான். தூரத்தை போ வாலண்டரி, ஐயா வாங்க எங்கே போகிறீங்க, தண்ணி குடிச்சிங்களா, டீ குடிச்சிங்களா? நம்ம பிள்ளைங்களா சொல்லு. உங்கள் குணம் மாறாம, பக்கத்து உங்கள் குணம் மாறாமல், தமிழ் உங்கள் குணம் மாறாமல் உங்கள் வாழ்க்கையே மாறாது. நான் மாமியார் மருமகள் சொல்லுவேன், இவங்க இறக்குனா சண்டைக்கு வந்துடும். என்ன தான் சொல்கிறாங்க, எதுக்கு நான் மாமியார் மருமகள் அண்ணன் தம்பின்னா எதுக்கு வம்பு? ஆமே எச்ச கையில் கூட காக்கா ஓட்டாமல் பரலோகத்தில் இருந்து என்ன பண்ணாதே, ஒரு எலி கூட வராது. ஆமே அவர்கள் அறியாமலும் தூதர்களையும் உபசரிப்பது உண்டா.
எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் அனுமான வேஷம், ஒருத்தர் ராமர் வேஷம் வந்துன்னு இருந்தான். அவன் பாடினான் ஒரு பாட்டோட என்ன பார்த்தேன், நானும் பார்த்தேன். அவன் போன அவனை நானே இருக்க நான் வரேன்ட்டு 3 வீடு தான் மேலே போய் தேடுற காசு கிடைக்கல. இந்த சில்லற அந்த சில்லற தேடி 50 ரூபா, எனக்கு 50 ரூபா கொடுக்குறது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அவன் என்னடா பண்ணுறதுன்னு, சார் சாரி சார் 50 ரூபா தான் இருந்துச்சுன்னு. அவனுக்கு ஐயா எனக்கு நல்லா இருப்பீங்க. அவன் அப்போ என்ன ஆசீர்வதிக்கிறான். அவன் என்னது, இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பா. உன்னத்தை வந்தான் பாடினான். நான் பாடுங்க ரசித்தேன், நல்லா இருக்குது பாடுங்க. அவன் யாரை பற்றி பாடினான். பைபிள் சொல்லுது, நீங்கள் அறியாமையிலும் தேவ தூதர்களையும் தரிசிப்பது உண்டு. அவன் உனக்கு பிடிக்காத வேஷத்தில் வருவான், நீ வெறுக்கிற வேஷத்தில் வருவான். கர்த்தரை சோதிப்பார். நீ மனுஷனா பார்க்குறியா, எப்படி பார்க்குற? ஆமென். ஆபிரகாமுக்கு அவங்க யாரு என்ன எல்லாம் தெரியாதுங்க. கூப்பிட்டான், சோறு போட்டான், அன்னைக்கு சாபம் உடனே சொல்லு. கூப்பிட்டான், சோறு போட்டான், சாபம் உடைந்தது. உற்ப காலத்திலே உன் மனைவியாக சாரால் ஒரு பிள்ளை அணைத்திருப்பா. அந்த கேட்ட அந்த கேள்விக்கே சிரிப்பு வந்து நகைத்தால் சிரிச்சியாமா இல்லையே புழுகிறா. அவ்வளோ பெரிய ஊழியக்கார பொண்டாட்டி புழுகிறா. ஆனாலும் ஊழியக்காரன் சொன்னது நிறைவேறினது, நடந்தது, வெற்றியானது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் ஜெயத்தை நீங்கள் பெறணும்னா அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். 3வது ஐயா சொன்னது போல ஒரு தியாக செம்மல். யாருங்க அவர்? இயேசுக்கு அவர் யார்? அவர் 100 வயசில் கொடுத்த குழந்தைய நம்பலாம். ஊரா போட்டு புள்ளி ஒளி சாக வச்சிருவீங்க. இயேசு பிள்ளை உயிரை வாக்குவார். இயேசு உனக்கு கையை கொடுப்பார், இயேசு வாயை கொடுப்பார். நீ செத்துரு இப்போ, ஆனால் உன் பிள்ளைய கொடுக்க மாட்டேன். நீ உன் பிள்ளை ஜபத்துக்கு கொடுக்குறியா பாரு, சண்டே கிளாஸ் கொடுக்குறியா பாரு, ஊழியத்துக்கு கொடுக்குறியாப்பா சொன்னேன். கூப்பிட்டேன், போகிறான். அவன் தான் உயிரையே கொடுக்க ஆயத்தமானான். 3 தான் ஆமேன்னு. நான் பிள்ளைகள் உயிரையே சொல்லு. ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பேர் வைக்கிறார், என் சிநேகிதனாக ஆபிரகாம், என் சிநேகிதனாக ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாம் ஒரு நண்பனா பார்த்தே. என்னடா நண்பன் கேட்டால் எல்லாமே கொடுத்துறான், நேசிக்கிற பிள்ளையே கொடுக்குறான். கர்த்தர் அவனுக்கு பார்த்தார், அவனை கீழ்ப்படிதலே சிறந்தவனாக இருந்தான். 4வது பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரத்தில் அங்கே எலியேசர் கொடுக்காகிறான். ஐயோ, இந்த கானான் தேசத்தில் என் பிள்ளைக்கு பொண்ணு கட்டணேன் அவனை. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண, மூஞ்சி கொஞ்சம் நல்லையா இருந்தால், கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால், நம்மளை அப்படியே கொஞ்சம் பாசம் பேசினா இவ்வளோதான் நான் கட்டுவேன். பிசாசை கட்டின்னு வந்துடாது, பிசாசை கட்டின்னு வந்துடாது. மூஞ்சி நல்லா இதுன்னு கட்டின்னு வந்துடாது. அல்லேலூயா. பார்த்தா நல்ல 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 நெய் வடித மாதிரி இப்போ கட்டின்னு வந்துடாது. ஆபிரகாமுக்கு பக்தி வைராக்கியம் இருந்தது. கானான் தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு பெண் வேணும், என் இனத்தார் வீட்டுக்கு போ, ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் ஒரு வீட்டில் பொண்ணு எடுக்கிறீங்கன்னா முதல்ல அப்பனா ஆத்தாலாம் பாரு, ஒழுங்காக சர்ச்சைக்கு போகுதா, காணிக்கை தசம்பா கொடுக்குதா, வாஸ்டர் சொல்கிற பேச்சு கேட்குதா, அது மூஞ்சி நல்லாவே இல்லை கூட கட்டு. இன்னும் ஒன்று ஆமையாள் ஆத்தா அப்பா பக்தியாக இருந்தால் அந்த பிள்ளை வீட்டில் பொண்ணு எடு, பொண்ணு கெடு. கர்த்தர் அவங்களுக்கு அதற்குரிய ஆசத்தை தருவார். திருட்டுக்கோட்டு அப்பாவுக்கு திருட்டுக்கோட்டு அம்மாவுக்கு பெற்றது எப்படி தான் இருக்கும் சொல்லுங்களேன், உங்கள் நல்ல வாயால் சொல்லுங்க. அல்லேலூயா. குடிகார அப்பா வாயாடி அம்மா வீட்டில் தயவு செய்து அவர் அதையே பெற்றாங்களோ அம்மா அவனுக்கு ஒரு கும்பிடு மாட்டுக்கு போயிடு. ஆபிரகாமுக்கு அந்த அறிவு இருந்தது, ஆபிரகாம் அந்த வெளிச்சம் இருந்தது, அவனுக்கு பக்தி வைராக்கியம். அதனால் தான் கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கீழே முடிக்கிறார், உன் பேரை நான் பேர் பாப்பியா? இப்போ உங்கள் பேரை பற்றி பக்கத்து நேற்று பசங்களை யூத் பண்ணி கேட்டேன், என்னடா என்னை பற்றி என்ன சொல்லிவிடானா, எல்லாம் ஒன்று ஒன்று சொன்னான். ஒருத்தன் சொன்னால் நீங்கள் ரொம்ப கோவப்படுவேன்னா சிரிப்பை பற்றியா? எப்போ நான் கூட கொஞ்சம் என்ன பண்ணுவேன், நீ அவன் கூட மிஞ்சுவேன். ஆமாவா? இப்போ வந்து நீ பாட்டுன்னு விளையாண்டு இருப்பேன், குழந்தை கொஞ்சிட்டு இருப்பேன், எழுதி போய் தண்ணி குடிப்பேன். நான் அதை பார்த்துன்னு கம்முன்னு இருந்தா அவர் பார்த்து கம்முன்னு இருப்பாரா? பைபிள் சொல்லுது, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. அதை தான் பண்ணுவேன். என்ன பண்ணும்? ஆடுற மாட்டேன் என்ன பண்ணோம், பாடுற மாட்டேன் என்ன பண்ணோம். சில மாடு பார்த்தாலே கறக்கும். சில விசுவாசிகள் 2 கேட்டகரி. என்ன கேட்டகரி நான் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு டேய் எப்படி சட்டை அது பார், என்னடா நீ இதுக்கு இப்படி சொல்ல தான் பிடிக்கும். ஒரு சில விசுவாசிக்கு ஒரு கவனி
பார்த்துட்டு அது அடையாளம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். போகும்போது நம்பர் சொல்கிறேன், எத்தனை நம்பருன்னு கைதி நம்பர்லாம் போட்டு சட்டையில் சொல்கிறேன். ஆகவே அல்லேலூயா. கவனிக்கணும், ஒரு சில விசுவாசிகள் ஒரு வார்த்தையில் கீழ்ப்படியும். அதே போல் ஒரு பிள்ளைங்க டேய் போதா போ, முடிவு வெட்டானா வெட்டும். சில பிள்ளைங்க என்ன பண்ணோம், குனி வச்சு கும்மல் அடிச்சு பேச்சு கீழே போனால் தான் கேட்கும். சில பொம்பளாட்டிகள் அப்படி தான், ஒரு வார்த்தையில் கேட்கவே கேட்காது, அடிச்சு மூஞ்சில் கீக்கணும். அது அப்போ தான் அடங்கும். கடல் கூட அப்படி தான், மகனே இப்படி இருறேன்னா ஒரு சில விஷயம் கேட்கும். ஒரு சில கையை ஓடிக்கணும், காலை ஓடிக்கணும், இப்படி நொண்டிக்கிட்டே வந்து அன்பு கூறுவே. டேய் காலை உடைக்கிறதுக்கு முன்னாடி கூர்ந்து நல்லா தெரியுமில்ல, காலை ஒற்ற பேர் தான் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாக இன்னும் ஆர்வமாக இன்னும் ஆழமாக பாடுவாங்க. நீங்கள் எந்த கேட்டகரி? அச்சா பக்தி வருமா, வார்த்தையில் பக்தி வருமா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய 75-90% விசுவாசிகள் கர்த்தர் தண்டித்தால் தான் பயம் வருது, கர்த்தர் சிக்ஷில தான் பயம் வருது. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகள் இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, அவ்வளோ அவன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவதற்கு, அவன் பேரை கேட்கும் போது இன்றைக்கி பாருங்கள், அவன் செத்து 4000 ஆண்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கும் பைபிள் அவன் பேர் இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவன் பேரை பெருமைப்படுத்தினான். கவனி பாருங்க, உன் பேரை என் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறேன். இந்த பேர் சாபம் தரித்திரம், அது ஐயோ வாங்கின கட்ட கொடுக்காதுங்க. அது பித்தளை மாற்றி என்ன மாற்றிய சொல்ல, பித்தளை என்ன தங்கம்மா பித்தளை ஒரே மாதிரி இருக்கும். தங்கத்தை தூக்கின்னு பித்தளை வச்சுட்டு போவோம், தொங்கோன்ட்டு போவோம். அது பித்தளை மாற்றிய பொய்ய நிஜமாக சொல்லும், நிஜத்தை பொய்யா சொல்லும், ஆள் மாற்றியது. இந்த அடையாளம்லாம் தூக்கி எறிந்து கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். உள்ளே வரும்போது எப்படின்னா இருக்கலாம், பித்தளை மாற்றி அண்டா மாற்றி குண்டா மாற்றி சொம்பு வச்சுட்டு அண்டா தூக்குறாள் யாரனா இருக்கலாம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்த பேர் கர்த்தர் உங்களை மாற்றவே நல்லேலூயா, உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும். ஆமே இதுதான் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, சிஸ்டர் நீங்கள் கெத்து, சிஸ்டர் சொல்ல நீங்கள் கெத்து. தமிழ் தானே சொல்கிற தம்பி சொல்லு, பக்கத்தில் ரொம்ப கெத்துமா நீ, ஐயா நீங்கள் ரொம்ப கெத்துங்க, சூப்பர். பக்கத்தில் சொல்லு சூப்பர். நீங்கள் உங்களுக்கே மனசு குத்தம், நம்மளை போய் நம்ம என்ன மாதிரி ஆளுன்னு நமக்கு தான் தெரியும். நம்மளை போய் இதை பாஸ்டர் சூப்பர்ன்றாரு. ஏன் சூப்பர்னா, வானத்தையும் பூமியும் படைத்த இறைவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கையை தட்டு. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண உங்களை நம்புகிறார். உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்துகிறதுக்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நீ மனசில் பேசிக்கோ, இன்றைக்கி என் பேர் நீ சாதா நினைக்கிற, ஒரு நாள் இந்த பேர் ஸ்பெஷல் சாதாவாக மாறப்போகுது. அவன் சாதா நினைக்கிறியா, ஸ்பெஷல் சேர்த்துக்கோ, கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவா. எது பேர் நம்புறீங்க? நம்ம பார்த்து கையில் போனி பண்ணாதவெல்லாம் சொல்லுங்க, இந்த கையில் வாங்கி போனி பண்ணாதெல்லாம், பாஸ்டர் வந்து ஜாமண்டு போங்க பாஸ்டர், நீங்கள் வாங்க பாஸ்டர் என்ன சொல்கிறான்ல, கர்த்தர் உங்கள் எல்லாரையும் மாற்றுவா, உங்கள் பேரை பெருமைப்படுத்துவா. நீங்கள் ஒரு அடையாளக்குறியாக மாறுவீங்க. கண்ண மூடு, எல்லாம் கண்ண மூடு.